ஹலோ விவாஸ், இன்னைக்கான உலக செய்தியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் பிரதமர் மோடி அவர்கள் ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அப்படி என்ன ஒரு ஆஃபர் அவர் கொடுத்துருக்காரு, இந்த ஆஃபர் எதுக்காக மோடி தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிற காரணங்களும் ஏற்பாரா அப்படிங்கிற காரணங்களும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நம் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆஃபரை வழங்கியிருக்கிறார். 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த Su-57 போர் விமானம் பார்த்தீங்க அப்படின்னா விமானங்களை இந்தியாவுடன் சேர்ந்து தயாராக இருப்பதாக அறிவித்திருக்காங்க. சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் விரைவில் 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்க திட்டமிட்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த ஆஃபர் நம் நாட்டுக்கு முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சுகோய் Su-57 விமானத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் ரஷ்யாவின் ஆஃபரை மத்திய அரசு ஏற்குமா என்பது பற்றின ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு விமானப்படை மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் நம் நாட்டின் விமானப்படையும் பலமாக கட்டமைக்கப்பட்டு வந்துட்டு நம் நாட்டின் விமானப்படை வீரர்களின் திறமைக்கும் கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சாட்சியாகும். குறைந்த நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்துவதில் நம் நாட்டின் விமானப்படை கைதேர்ந்ததாகவே இருக்கின்றன. ஆனால் தற்போது நம் நாட்டின் விமானப்படையில் போர் விமானங்களின் பற்றாக்குறையும் இருக்கிறது. அதோடு நவீன ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் இல்லாமலும் இருக்கிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிடம் 5ஆம் தலைமுறை விமானங்களும் இருக்கின்றன. ஆனால் நம் நாட்டிடம் அதிநவீன ரபேல் போர் விமானங்கள் தான் இருக்கின்றது. இந்த ரபேல் போர் விமானங்கள் 4.5ஆம் தலைமுறையைச் சேர்ந்தவை. தற்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது அதிகரித்து வந்துட்டு இதனால காலத்துக்கு ஏற்ப நவீன ரக போர் விமானங்களை நவீனமயமாக்குவது தேவையாகவே இருக்கின்றன. இதனை மத்திய அரசும் உணர்ந்திருக்கிறது. இதனால தான் 5ஆம் தலைமுறை விமானத்தை சொந்தமாக்க உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. AMCA எனும் மேம்பட்ட நடுத்தர போர் விமானங்கள் இந்த திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்காக 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குவது தான். இந்த விமானம் அனைத்தும் வானிலைகளிலையும் இயங்கும் வகையிலையும் நவீன வசதியுடன் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2035 ஆண்டுக்குள் உற்பத்தியை தொடங்கும் வகையில் இந்த திட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறையின் ஏஜென்சி திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நம்முடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஆஃபரை வழங்கியும் இருக்கார். அதாவது ரஷ்யாவிடம் தற்போது பார்த்தீங்கன்னா சுகோஸ் Su-57 என்ற 5ஆம் தலைமுறை விமானம் இருக்கின்றது. இது ஸ்டெதஸ் வகையைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிரிகளின் ரேடாரில் சிக்காமல் அதிரடியாக தாக்குதல் நடத்தும் தன்மை கொண்டது. இந்த விமானத்தை இந்தியாவுடன் சேர்ந்து தயாரிக்க தயார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கார். இது பற்றி விளாடிமிர் புதின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடன் சேர்ந்து 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க தயாராக இருக்கின்றோம். இது சாத்தியமாகும் பட்சத்தில் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான உறவு இன்னும் ஆழமாகும். இது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கார். இதன் மூலமாக இந்தியா ஒப்புக்கொண்டால் சுகோய் Su-57 5ஆம் தலைமுறை விமானத்தை இரு நாடுகளும் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார். இதன் பின்னணியில முக்கிய விஷயமும் இருக்கிறதுங்க. ரஷ்யாவும் நம் நாடும் நெருங்கிய நட்பு நாடுகளாகவே இருக்கின்றன. நம்மளுடைய நாட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களில் 60% மேலானவை ரஷ்யாவில் இருந்து வாங்கியவை தான். மேலும் தொடர்ந்து புதின் மோடி இடையே நல்ல உறவும் இருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில தான் இந்த ஆஃபரை புதின் வழங்கி இருக்கிறார். ஆனால் இந்த ஆஃபரை இந்தியா ஏற்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா இதற்கு முன்பு கடந்த 2018 ஆண்டில் ரஷ்யா இதுபோன்ற
போன்ற ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்காங்க. FGFA எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் என்ற பெயரில் அந்த திட்டத்தை முன்வைத்திருந்தாங்க. 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை இந்தியா மறுத்ததோடு தனியாகவே தயாரித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. இதன் பின்னணியில் முக்கிய காரணமும் இருந்தது. அதாவது Su-57 விமானத்தின் ஸ்டெதஸ் திறன் பற்றி நம்மளுடைய நாடு கவலை தெரிவித்திருந்தாங்க. அதோடு தொழில்நுட்ப பரிமாற்றத்திலையும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது. இதனால் இந்தியா அந்த திட்டத்தை ஏற்கவில்லை. ஆனால் தற்போது மீண்டும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த ஆஃபரை வழங்கியிருக்காரு. இது மிகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யாவினுடைய இந்த சுகோய் Su-57 ரக போர் விமானங்கள் என்பது அமெரிக்காவின் F-22 ராப்டர் மற்றும் F-35 ரக போர் விமானங்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது. இந்த விமானத்தை ரஷ்யாவின் சுகோய் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. மணிக்கு மார்க் 2 வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டது. அதாவது மணிக்கும் 2400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய இந்த விமானத்தில் ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் நிற்காமல் 3500 கிலோமீட்டர் வரை பறக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. ஸ்டெதஸ் தொழில்நுட்பத்தின் இருக்கிறதுனால எதிரிகளினுடைய ரேடார்ல சிக்காது. எதிரி நாட்டு ரேடார்களின் கண்களில் மண்ணை தூவி எளிதில் சிக்காமல் பறந்து தாக்குதல் நடத்தும். விமானத்தின் உள்ளேயே ஏவுகணைகளை பதுக்கி வைத்துக் கொள்ள முடியும். இதன் இன்ஜின்ல தொழில்நுட்பம் இருக்கின்றது. இதனால குறுகிய இடத்திலேயே சட்டென விமானத்தை திருப்பி எதிரிகளின் விமானங்களை தாக்க முடியும். இது மல்டி ரோல் திறன் கொண்டதாகவே இருக்கின்றது. இதனால இந்த விமானத்தை வைத்து வான்வழி தாக்குதல், வானில் இருந்து தரைவழி தாக்குதல் மற்றும் வானில் இருந்து கடலில் எதிரிகளின் இலக்கை தாக்குதல் என அனைத்து வகை தாக்குதல்களுக்கும் பயன்படுத்த முடியும். நவீன ரேடார் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிகளின் இலக்குகளை கண்காணித்து அதன் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தவும் முடியும். AI தொழில்நுட்ப வசதி உள்ளதோடு கணினி ஆட்டோமேஷன் வசதியும் இருக்கிறது. இதனால் பைலட் பணியினுடைய சுமை பெருமளவு குறையும். மேலும் நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து J-35AE எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க தயாராக வருகிறது. இது நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் நம் நாட்டுக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் அவசியமானதாகவே இருக்கின்றன. இதனால் ரஷ்யாவின் இந்த புதிய ஆஃபரை இந்தியா ஏற்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டும் இருக்கிறது. முன்னதாக கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் பிரதமர் மோடி சந்தித்திருந்தார். அப்போது அமெரிக்கா அந்த நாட்டினுடைய F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானத்தை நம் நாட்டுக்கு தருவதாக கூறியிருந்தாங்க. ஆனால் நம் நாடு அதனை ஏற்கவில்லை. தற்போது ரஷ்யாவிடம் இருந்து சுகோய் Su-57 ரக போர் விமானத்தை இணைந்து தயாரிக்கும் ஆஃபர் வந்திருக்கிறதுனால இரண்டையும் ஒப்பீடு செய்து மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும் என்கின்றனர் டிஃபென்ஸ் வல்லுநர்கள். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த Su-57 விமான ரகம் தயாரிக்க இந்தியா ஒப்புக்கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றிய தகவல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒப்புக்கொண்டால் நல்லா இருக்குமா, இல்லை மோடி இந்த ஆஃபரை மறுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற உலக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.